ஆதார் கார்டு வந்த காலத்தில் அந்த கிறிஸ்து வந்தாச்சு. அமெரிக்காலையும் மேலை நாடுகளையும் முத்திரை குத்த ஆரம்பித்தாச்சு, கயிறையை வச்ச ஆரம்பித்தாச்சு, ரேஷன் கார்டில் அது வச்சாச்சு. எல்லாம் அந்த கிறிஸ்துவின் அடையாளம் என்று சொன்னார். நான் அக்செப்ட் பண்ணுகிறேன். அதாவது அந்த கிறிஸ்து கிரியைகளுடைய முழு வெளிப்பாடு முடிந்ததும் இயேசு கிறிஸ்து வந்துடுவார். ஸோ தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்டு, ஒரு உலக நாடுகளில் உலக பிரகாரமாக உச்சகட்ட வளர்ச்சியினுடைய அடையாளம் அது. ஒரு உலகம் எவ்வளோ விஞ்ஞானத்தில் முன்னேறுகிறதோ அது அடையாளம். இந்த அடையாளத்தில் தான் அந்த கிறிஸ்து கொடியை அவன் ஏற்றுவான். என்ன ஏற்றுகிறான்? விற்றலும் கொள்ளலும் நடக்கும், விற்றலும் கொள்ளலும் நடக்கும் இல்லையா? இப்போ என்ன சொல்லுவான்? ரேஷன் கடையில் கை வச்சாதான் இப்போ என்ன கிடைக்கும்? அரிசி கிடைக்கும். இது ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்து வரப்போற என்பதுக்கு ஒரு அடையாளம். கிட்ட வந்தாச்சுன்னு அடையாளமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது அந்த கிறிஸ்துனுடைய செயல் அல்ல. இது திஸ் இஸ் சயின்ஸ். இது அறிவு, புத்தியுள்ள கணக்கு பார்க்க கடவுள். இது உலக நாடுகள். நம்ம ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம்? இப்போ ஒரு காலத்தில் ஆண்கள் புட்டுக்குழல் என்ற பேண்டை போடுவார்கள் இல்லையா? என்ன பேர் பிரதர் போட்டிருக்கீங்களா? புட்டுக்குழல் என்ற பேண்டை போடுவார்கள். இன்றைக்கு புட்டுக்குழல காலை கொஞ்சம் கட் பண்ணி அதை பெண்கள் போடுகிறார்கள். பாதம் காணக்கூடாது என்பதற்காக பாவாடையை கீழே கட்டுன்னு பெற்றோர்கள் சொல்லி தந்தார்கள். இப்பொழுது காலை பாதி காலை முறித்து ஜட்டி மாதிரி ஒரு துணியை போட்டு நடக்கணும். பெண்களை வரைக்கும், ஆண்கள் அதோட மிச்சம். காலம் மாறி விட்டதல்லவா? நாகரிகத்தின் பேரில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? கலாச்சார சீரழிவு. அதான் உச்ச கட்டம், அந்த கிறிஸ்துனுடைய உச்ச கட்ட காலம். அன்றைக்கு பைபிள் தெரியாது, ஒழுக்கமாக இருந்த. இன்னும் பைபிள் தெரியும், ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிற. இதுவே அந்த கிறிஸ்துனுடைய காலம். ஏனென்றால் அந்த கிறிஸ்து உள்ள வந்து இப்படி போடக்கூடிய சட்டையை இப்படி வெட்டி போடுவான். கால்வரைக்கும் இருந்த துணிமணியை அதை வெட்டி முறித்து மேலே ஏற்றி கால் கொலுசு வெளியே தெரிகிற அளவுக்கு ஒரு ட்ரெஸ். இது அந்த கிறிஸ்து, இது கிறிஸ்தவர்களை பின்பற்றுகிறார்கள். இது அந்த கிறிஸ்துடைய செயல்கள். இதான் உச்சகட்டம். அடுத்து மேலே நாடுகளில் ஒரு காலத்தில் என்னுடைய மார்க் ஷீட்டெல்லாம் என்ன இருக்கும்? கட்டுக்கட்டாக கொண்டு போகணும். இப்போ அப்படி இல்லை, ஒரு பென் டிரைவரில் கொண்டு போயிடலாம் இல்லையா? இல்லை ஒரு செல்ஃபோனில் கொண்டு போயிடலாம், நச்சுன்னு போகலாம். இது விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி, இது கடைசி காலம் என்பதனுடைய அடையாளம். ஆனால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? அந்த கிறிஸ்து வந்து விட்டான். நெட்வொர்க்கு கேபிள் வந்தது, ஐயோ அந்த கிறிஸ்து வந்துட்டான், இனி நீ வீட்டில் குளிச்சுக்கிட்டு இருந்தாலும் அமெரிக்காரன் பார்த்துட்டு இருப்பான்னு. நான் அந்த கேட்டேன், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சா எப்படிடா அவன் பார்ப்பான்? நெட்டை நீ ஆஃப் பண்ணி வச்சுருந்தா எப்படிடா அவன் பார்ப்பான்? யாருக்காவது நெட்டை ஆன் பண்ணி வைக்க தோணுதா? எல்லாருக்கும் ஆன் பண்ணிக்க தோணுது. தேவைக்கு மட்டும் நெட் ஆன் பண்ணு, மற்ற நேரம் ஆஃப் பண்ணிக்க தோணுதா? கிடையாது. அப்போ அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்து 24 hours நெட் வைக்கிறான். சரி, நெட்டை வச்சிருக்கிற, நீ பாத்ரூமில் ஏன் ஃபோனை கொண்டு போகிற? பெட்ரூமில் ஏன் ஃபோனை கொண்டு போகிற? சரி, பெட்ரூமில் ஏதாவது ஃபோன் வரும் வச்சுக்கலாம், நெட்டை ஆஃப் பண்ணிட்டு வைங்களேன். இந்த ஞானம் இருக்கிறதா? கிடையாது. அவன் பயமுறுத்துக்கிறான். வின்சென்ட் ஜெயக்குமாரும் அந்த சாது காவியம். அந்த கிறிஸ்து வந்துருச்சான். அந்த கிறிஸ்து வந்த உண்மைதான், பயமுறுத்த வரல. நமக்கு ஞானம் வேண்டும். இது இந்த அடையாளங்கள் இயேசு கிறிஸ்துடைய வருகையை எடுத்து காட்டுகிறது. அல்லேலூயா, கையை தட்டலாம். இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சி, அதுக்கப்புறம் வளர்ச்சியே கிடையாது. இருக்கா? இவங்களால ஜெபம் பண்ணி ஒரு அழிவை தடுக்க முடியுதா? கேரளா நல்லா தான் இருந்தது ஒரு காலத்தில். பொல்லாத நேரத்துக்கு எர்ணாகுளத்தில் ஒரு பிரதர் வந்தார். நீ போ, உன் தேசம் மூழ்குன்னு. என்ன வீட்டில் போய் வீட்டுக்கு தேவையான சாமான்களை எல்லாம் வாங்கி மாடியில் வச்சுக்கோன்னு என்ன அப்படியே கீழ்ப்படிஞ்சார். அவர் போன உடனே பாஸ்டர் சொல்லிட்டாரு, ஆனால் நான் சொல்லி தான் எல்லா பிரச்சனையும் அங்கே தீர்ந்தது, கடன் எல்லாம் தீர்ந்தது, வாழ்க்கை நல்லாச்சு. ஆகவே எல்லா பொருளையும் வாங்கி மாடியில் வச்சு கேஸ் வரைக்கும் மேலே ஏற்றினார். கண்ணை மூடி திறக்க முன்னாடி ஒரு ஜலப்பிரளயத்தில் சிட்டியே மூழ்கடிச்சார்ல. கட்டிடங்கள் எல்லாம் கேரளாவில் இருந்தால் முதல்
பேரழிவு, ஜல பேரழிவு. இதே இடத்துல நான் பேசின தீர்க்கதரிசனம். நீ போ, உணவு பலகாரங்கள் எல்லாம் மாடியில் வச்சுக்கோ, தேசம் மூழ்கும். மூழ்கிச்சா இல்லையா? மூழ்கிச்சு. 2வது மலைச்சரிவு, அதையும் இங்கே தான் உத்தரவு விட்டது. 3 அழிவலை கேரளாவுக்கு சொல்லியிருக்கிறேன். 3 மறை விட்டது. மலைகள் குன்றுகள் பெயர்ந்து போகும், நகைகள் கேட்பாரற்று கிடக்கும். பொறுக்குனாங்களா இல்லையா? பொறுக்குனாங்க. ஆகவே நான் பெருமைக்கு சொல்லலை, இது கடைசி காலம், மனம் திருந்துங்கள் என்ற ஒரு வார்த்தைக்காக இவைகளை சுற்றி சொல்லுகிறேன். கையை தட்டலாம். அந்தி கிறிஸ்துனுடைய காலத்தில் முத்திர நாளைக்கு உங்களையும் பிடிச்சி முத்திர வைப்பாங்க, சந்தேகமே இல்லை. அதில் என்ன குறைஞ்சி போச்சு? ஒவ்வொருத்தன் இருதயத்தில் பிளாட்டு போட்டிருக்கான், கையில் பிளேட்டு போட்டிருக்கான், காலில் பிளேட்டு போட்டிருக்கான், அவன் உயிர் வாழ்கிறான். ஏன் முத்திர வச்சா உழுவ முடியாதோ? அது எதுக்கு? ஏர்போர்ட்டில் போனால் நீ நின்னா மதி ஆட்டோமேட்டிக்கில் அவனை ஸ்கேன் ஆகி எல்லாம் காட்டும். ஓகே, நீ போகல, அலுவலக பணிக்கு வரும். இன்னும் ஏடிஎம் கார்டை போய் ஒரு 4 நம்பரை கொடுக்குறான், இருக்கிற பணம் நமக்கு கைக்கு வருது இல்லையா? யாருக்கா பணம் அனுப்பணுமா? அமெரிக்காவுக்கு அனுப்பணுமா? ஒத்த அடி அமெரிக்கா போகுது. இதுக்கு முன்னாடி போகுமா? இப்போ பாகிஸ்தானில் ஒருத்தன் இருக்கிறான், இங்கே பணம் அனுப்பணும், ஸ்வயங்குன்னு போகுது. இதெல்லாம் நாகரிக வளர்ச்சிகள். அந்தி கிறிஸ்துவை குறித்து பயமுறுத்துகிற காலம் அல்ல. அந்தி கிறிஸ்து உங்கள் சரீரத்தில் இச்சைகளை ஏற்படுத்தி உங்களை வழி தப்பி போக செய்கிறான். இதை குறித்து பயப்படுங்கள். இந்த சயின்ஸ் வளர்ச்சியை குறித்து பயப்பட வேண்டாம். இது யதார்த்தம். ஆனால் இதே உச்ச கட்டம். இதுக்கு மேலே வளர்ச்சி கிடையாது. எப்போ முத்திரை வைக்கிறான்னா அதுதான் ஃபினிஷிங் ஸ்டேஜ். அது ஒன்று அடையாளம் கண்டுறது. இப்போ ஈரோட்டில் உங்களை சொன்னால் நீங்கள் கோவப்படுவீங்க. ஈரோட்டில் போகிறா, இவளுக்கு ஒரு முத்திரை வச்சாச்சு இல்லையா? ஈரோட்டில் செத்து கிடக்கிறா எக்ஸாம்பிள். அப்போ போலீஸ்காரன் போய் இவளுக்கு கையை எடுத்து வைப்பாங்க. அப்போ இவளுக்கு பேர் செல்வ பாய். வயசு எத்தனை? 55 58 54. இன்னும் ஸ்கூலில் வேலை பார்க்குறான். அவன் புருஷன் இப்படி ஒரு இழிச்சவான் ஊழியக்காரன், எல்லா லிஸ்ட்டும் எங்கே காட்டும். அப்போ டப்புன்னு சொல்லி முன்னாடி செத்தா தூக்கிட்டு போகணும். மேட்ரு முடிஞ்சு போச்சு, வேலை முடிஞ்சு. இல்லைன்னா பணம் பொழுக்கும். எவ்வளோ வளர்ச்சி, எவ்வளோ நன்மைகள். ஆனால் இதுக்கு மேலே நன்மை கிடையாது. உங்களுக்கு வாழவே முடியாது. தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட், முடிந்து விட்டது. எல்லாம் முடிந்து விட்டது. 2043ற்கு பிறகு நீங்கள் உயிர் வாழ்வதே கஷ்டம், நீங்களாயிருந்தாலும் சரி. ஏனென்றால் அதற்கு முன்பாக 3/2 பங்கு அழிந்தே தீரும். உற்சவமாக கையை தட்டலாம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். காலம் உங்களை பரிசுத்தமாக்க போகிற காலம். இந்த பரிசுத்தத்திற்கு பிறகு வேறு ஒன்றுமே இல்லை உலகத்தில். வேறு உண்டா பிரதர்? பாவியை எடுத்துக்கிடுவோம். ஒரு பாவி, இப்போ நான் செல்வராஜ் பிரதர் ஒரு பாவின்னு வச்சுக்கிடுவோம். அவருக்கு வேதம் சொல்லி அவரை புதுப்பித்து கற்பித்து படிப்பித்து அடித்து திருத்தி பரிசுத்தம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவர் தான் ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் உண்டோ? அவர் தான் பரிசுத்தம் ஆயாச்சு. பிறகு அவருக்கு என்ன ஊழியம்? இயேசு நான் புண்ணியாளிகளுக்கு தான் வந்தேன், புண்ணியாளிகளுக்கு மட்டும்தான் வந்தேன். அப்போ இவருக்கு அதுக்கப்புறம் ஊழியம் கிடையாது. சரி, இது பரிசுத்தமாகிற காலம் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இயேசு வரப்பாருன்னு தெரியும். ஆனால் எத்தனை பேர் பரிசுத்தம் அடைந்திருக்கிறோம் என்று கேட்டால் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். எத்தனை பேர் பரிசுத்தம் அடைந்திருக்கிறோம்? எத்தனை பேர் தேவனை தூசித்திருப்பீர்கள்? எத்தனை பிள்ளைகளை பெற்றிருப்பீர்கள்? எத்தனை பிள்ளைகளை அபார்சம் பண்ணி கொண்டு இருப்பீங்க? இதெல்லாம் பாவமாக தெரியல உங்களுக்கு.
இதுக்கெல்லாம் பரிகாரம் உண்டுன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் எல்லாத்துக்கும் அவர் மேலே பழிய போடுறதான் மிகப்பெரிய அந்தி கிறிஸ்தனுடைய சதி செயல். எல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். இப்போ நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், என் பொண்டாட்டி நெகட்டிவ் நிற்கிறான், அது அந்தி கிறிஸ்து. தேவன் எனப்படுவது எதுவோ அதுக்கு விரோதமாய் கொடி பிடிக்கிறவருமாய் இருப்பான். அவன் தேவனுடைய ஆலயத்தில் நுழைந்து தேவனை போல் ஆட்சி செலுத்துவான். ஒருவரும் மோசம் போகாமல் எச்சரிக்கையாயிருங்கள். இதுதான் வேதம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3-4. அவனுடைய இறுதி காலம் அந்தி கிறிஸ்துக்கு போதாத காலம். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. அவன் எல்லாரையும் வஞ்சிப்பான். இப்போ நேற்றுக்கு வந்த சகோதரி என்ன சொல்கிறார்? நான் ரட்சிப்படைந்திருக்கிறேன். அவள் இதுக்கு முன்னே ரட்சிப்படைந்தது இயேசுனை கல்லை கையை தூக்கி எடுத்துட்டார். அப்போ இதுக்கு முன்னே நீ பேய்கிட்டே இருந்த. அன்னைக்கும் ஆண்டவர்கிட்ட இருந்தாலாம், இன்னைக்கும் ஆண்டவர்கிட்ட இருக்கலாம். 10 நிமிஷத்தில் அடுக்கடுக்காக 10,000 போய் சொல்கிறான். நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு சகோதரி, திருநெல்வேலி சேர்ந்த ஒரு சகோதரி என்ன பண்ணா, அரசு வேலையை விட்டா. நர்ஸு வேலை தான், அரசு மருத்துவமனையில். கேட்டால் ஊழியத்துக்கு வரேன்னு நான். முதல் கூட்டத்துக்கு வந்தா, ஒரு கூட்டத்துக்கு, உபவாச கூட்டத்துக்கு. இன்று போய் அடுத்த கூட்டத்துக்கு பார்க்கலான்னு சொன்னேன். 2வது கூட்டத்துக்கும் வாரி கட்டிட்டு வந்தா, பேக்கும் தூக்கிட்டு. இன்று போய் நாளை வான்னு சொன்னேன். அடுத்து 3வது கூட்டத்துக்கு வந்தா, சரி இன்றைக்கு தங்கு, நாளைக்கு யோசிக்கலான்னு சொன்னேன். அப்போ இந்த இடத்துல தங்கிறதுக்கு ரெடியானா. கட்டில் எங்கே? ஊழியத்து வந்த முதல்ல என்ன கட்டில் எங்கே? இங்கே எங்கே நான் தூங்குவது என்று சொன்னார்கள். உடனே பல்ல கடித்தேன். இருக்கிற இடத்துல எங்கேயோ படு. நானும் பண்டி குடிசையில் தான் முதல்ல படுத்தேன். தாவீது காட்டுக்கு போனான், யாக்கோபு ஆடு மேய்க்க போனான், மோசே ஆடு மேய்க்க போனான். எல்லாத்தையும் இழந்தான் போனார்கள். உனக்கு வந்த உடனே கட்டிலா? அப்போ அந்த கிறிஸ்துவனே கட்டில் இருந்தால் இந்த கட்டில் படுக்கலாமான்னு கேட்கலாம், நியாயம். அவன் அவங்க உடனே கட்டில் ரெடி பண்ணி கொடுக்கணும். அடுத்த கடை என்ன சொல்லுவா? கூட வந்து படுன்னு வேணா சொல்லுவா. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் ஒரு சாட்சி இருக்குது. அந்தி கிறிஸ்துவை பற்றி பேசுகிறேன், ஸ்திரீகளை துன்பப்படுத்துறதில்ல. மறுநாள் காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸ் வானேன். ஆஃபீஸ் வந்துட்டான். சரி எப்போ ஞானஸ்தானம் எடுத்தேன்னு கேட்டேன். நான் ஞானஸ்தானம் எடுத்து சுமார் 14 வருடங்கள் ஆகிவிட்டது. நல்லது. கையை தூக்கி ஞானஸ்தானம் எடுத்தியா, மனம் திருந்தி எடுத்தியான்னு கேட்டேன். அது கையை தூக்கி தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அங்கே கையை தான் தூக்க சொல்லுவாங்க. சரி அன்றைக்கு எல்லா பாவத்தையும் தொலைச்சியான்னு கேட்டேன். ஆமாம், பாவ மன்னிப்பு என்ன கிடச்சி? அது கல்வாரி சிலுவையில் அவர் நம்முடைய பாவத்தை மறித்தார் அல்லவான்னு கேட்டான். கல்வாரி சிலுவையில் எங்கள் பாவங்களுக்கெல்லாம் அவர் ஆயிட்டார்ல. அப்போ இவளுக்கு சொன்னால் புரியாது. அந்த கிறிஸ்து உடையவர்களுக்கு கொஞ்சம் தமிழில் தான் சொல்லணும், கொஞ்சம் கோர தமிழில் சொல்லணும். அப்போ நான் கேட்டேன், நீ நானும் தப்பு பண்ணுறோன்னு வச்சுக்கோ. இப்போ தப்பு பண்ணிட்டு இல்லை கட்டாயப்படுத்தி உன்னை தப்பு பண்ண வச்சுட்டேன். அந்த ஆண்டவர் என் பாவத்தை அன்றைக்கே கல்வாரியில் சுமந்தார், தீர்த்தார்னு சொன்னான். ஆர் யூ அக்செப்டட்? ஒரு ஆர் யூ மேட்? என்ன பார்த்து ஆர் யூ மேட்? ஆமாம், பைத்தியக்கார மாதிரி தான் இருக்குது. ஆனால் சத்தியம் எப்படி இல்லவா இருக்குது? பாவ மன்னிப்பை பெற்று நீ ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். பாவத்தை விட்டு விட்டு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். நீ பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளலை, எல்லாமே எதுவும் தொடலை. நீ போய் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு ஊழியத்துக்கு வண்டி ஏறி வந்துட்ட. அது வேலையை விட்டுட்டு வந்துட்ட. ஆச்சரியமாக இருந்தது. நான் கேட்டேன், சரி உனக்கு எத்தனை புருஷன்? எனக்கு ஒரு புருஷன். நான் கேட்டது எத்தனை புருஷன் என்று தான் கேட்டேன். அது ஒரு புருஷன். நான் மறுபடியும் கேட்குறேன், உனக்கு எத்தனை புருஷன்? அது ஒரு புருஷன். பாஸ்டர் வெளிநாட்டில் இருக்கார். அப்போ வெளிநாட்டில் ஒரு புருஷன் இருக்கிறான், உன் கூட போய் இருக்கிறது எவன்? நான் இப்படி தான் கேட்பேன், எவன்? அது என்ன நேசிக்கிறாரு. சரி நேசிச்சுட்டு போட்டும். ஒரு பெண்ணுன்னா 1000 பேர் நேசிப்பாங்க, போட்டும். ஏன் அபார்சம் பண்ணினேன்? அடுத்த கொஸ்டின், ஏன் அபார்சம் பண்ணின? அவன் வெளிநாட்டுக்காரனா கொடுத்தான் இல்லையே. நேசித்தவன் உன்னை தொற்றுக்காரனா இன்னொரு புருஷன். அதான் எத்தனை புருஷன் கேட்டான்? ஒன்றுன்னு போய் சொல்கிற நீ. சரி
இன்னும் 2 பேரை சொல்லு, இன்னும் 2 பேரை சொல்லு. அது வேலை ஸ்தலத்தில் பேர் சொல்ல மாட்டேன், நீ சொல்ல, நான் நானே பேரை சொல்ல, நானே சொல்லிட்டேன். 2 பேரையும் கூட சொல்லியாச்சு. உனக்கு 4 புருஷன். புருஷனுக்கு தெரிஞ்சு வேலையை விட்டு ஊழியத்துக்கு வந்தியா? புருஷனுக்கு தெரியாமல் வந்தியா? புருஷனுக்கு தெரியாது என்ற என்னுடைய தவாத பழக்கத்தை கண்டு அவர் விலகி போயிட்டார். நல்லது, கூட இருந்தால் ஒன்றே கொண்டு புதைச்சிருப்பான். இப்போ 4 பாவத்தை செய்திருக்கிற, 3 முறை அபார்சம் பண்ணியிருக்கிறார். பாவ நிவாரண பலி செலுத்தி பரிசுத்தம் அடைந்து ஊழியத்தில் வா, இல்லைன்னு போயிரு. அது அன்றைக்கு அவர் மறுபடியும் அன்றைக்கு எல்லா ஊழியக்காரர்களும் சொல்லி தந்த வித அன்றைக்கு அவர் உன்னுடைய பாவத்திற்காக என்ன மாட்டு தொழுவத்தில் அடிக்கிறத விட அதிகமாக அடித்தார். ஒரு முறை விபச்சாரத்துக்கு போனதுக்கு, விபச்சாரம் பண்ணலை, பாதியில் திருப்பி விட்டுட்டார். அதுக்கு எவ்வளோ முறை அடித்தார், எவ்வளோ முறை அழித்தார், எவ்வளோ துன்புறுத்தினார், எவ்வளோ கொடுமைப்படுத்தினார், இருந்த ஆஸ்தியெல்லாம் அழித்தார். சென்னையில் காலையிலேருந்து சாயங்காலம் வர பணம் எண்ணுனா எண்ணி முடியாது. அப்படிப்பட்ட பணக்காரன் நடு ரோட்டில் தெரு ஓரம் வந்துட்டேன். தண்டனை, பாவத்தை நினைச்சாலே தண்டனை. நான் பாவம் செய்கிறதுக்கே போனேன். அப்போ பாவம் செய்தவங்களுக்கு கல்வாரி சிலுவை கழுவி கொடுத்ததா? இப்படி சொல்லுகிறவரெல்லாம் பெரிய இரும்பு என்ன உரல் உண்டாக்கணும், உண்டாக்கி அதில் போட்டு அரைக்கணும். திருந்த மாட்டாங்க, எவ்வளோ வேதம் சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. ஏனென்றால் அந்தி கிறிஸ்து அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள பிரவேசித்து விட்டான், உணர்வுகளை மழுங்கடித்து விட்டான். பயம் இல்லை, கேட்டால் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். ரட்சிப்பின் வஸ்திரம் எனக்கு கிடைச்சிச்சு. எல்லாரும் சொல்றாங்க ரட்சிப்பின் வஸ்திரம், அதோட அடையாளம் என்ன? யுவர் கேரக்டர். ரட்சிப்பின் வஸ்திரத்தின் அடையாளம் என்ன? சேஞ்ச் ஆஃப் மைண்ட். ரட்சிப்பின் வஸ்திரத்தினுடைய அடையாளம் என்ன? மாற்றம்.